நீங்க பாட்டுக்கு உள்ள வச்சுக்கிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளேயும் போயிடலாம்னு நினைச்ச பைபிள் என்ன சொல்லுகிறது? நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். உன் ஆன்மீகம் செத்து போயிடும், உன் விசுவாசம் செத்து போயிடும், பரிசுத்தம் செத்து போயிடும், உன்னுடைய ஆவிக்குரிய வரங்கள் கிருபைகள் செத்து போயிடும். நீ அந்த பலவீன பாண்டத்தை வெளியே அனுப்பிவிடு. எப்படிப்பட்ட ஒரு கமாண்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருத்தன் பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுல கர்த்தர் எவ்வளவு தீவிரமா இருக்கிறார். அவன் ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் அல்ல, அவர் அந்நிய ராஜா. எந்த மனுஷனும் பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுல கர்த்தர் என்ன செய்றாரு? தெளிவாய் இருக்கிறார். நீ ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், இல்லாட்ட புதிய நபர்களா இருக்கலாம், இல்ல பழையவர்களா இருக்கலாம், அனுபவம் வாய்ந்தவர்களா இருக்கலாம். நீங்க சில காரியங்களை நியாயம்னு செஞ்சிருக்கலாம். அவன் சொன்னா நான் சுத்த இருதயத்தோடு செய்தேன், அவனும் விட்டல, போராடுறான். 5ஆம் வசனம், இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். கர்த்தர் சொன்னாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ முதல்ல இவளை அனுப்பு. பாவம் செய்யறதுக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத, சண்டை போட்டதுக்கு காரணம் சொல்லாத, அடிச்சதுக்கு காரணம் சொல்லாத, கெட்ட வார்த்தை பேசுனதுக்கு காரணம் சொல்லாத, விசுவாசத்தை விட்டு விலகினதுக்கு காரணம் சொல்லாத, நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் காரணம் சொல்லாத. இதனால் அதை செய்தேன், அதனால் இதை செய்தேன். இது தெய்வத்துக்கு தெரியாதா? நீ எதுக்கு செஞ்சங்கிறது கர்த்தருக்கு தெரியாதா? இவன் சொல்றான், நான் சுத்த இருதயத்தோடு செஞ்சேன்.